भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். புதன்கிழமை மே மாதம் 21ஆம் தேதி ஜெய வருஷம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், திதி தேய்பிறை சப்தமி தேய்பிறை அஷ்டமி. காலை 10:45 வரையிலே தேய்பிறை சப்தமி திதி இருக்கிறது. அதன் பிறகு
தேய்பிறை அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது. இன்று காலை 10:45 அஷ்டமி ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஃபுல்லா அஷ்டமி தான். காலை 10:39 வரை சந்திராஷ்டமம் மிதுனத்திற்கு. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று காலை 10:39 வரையிலே இருக்கிறது. 10:39 முதல் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று காலை 10:39 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. 10:39 AM முதல் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சிறப்புகள் பைரவர் வழிபாடு. இன்று மாலை நேரத்திலே அருகிலே உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் சன்னதியிலே அர்ச்சனை செய்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யும் பொழுது நம்மளுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் தெரிந்தால் கோத்திரம் எல்லாவற்றையும் சொல்லி அர்ச்சனை செய்வதுதான் சரியான முறை. சாமி பேருக்கு தான் எல்லாமே பண்ண போறாங்க. உங்க பேருக்கும் என் பேருக்கும் யாரும் பூஜை பண்ண மாட்டாங்க. மனுஷங்களுக்கெல்லாம் பூஜை கிடையாது, சாமிக்கு தான் பூஜை. அப்புறம் எதுக்காக பேர்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுதினா கீழே யாராவது ஒருத்தர் சைன் பண்ணோம் இல்லையா, யார்கிட்டேருந்து லெட்டர் வருதுன்றது. ஃப்ரம் அட்ரஸ் போடணும் இல்லையா, கீழே சிக்னேச்சர் இல்லாமல் கொடுத்தாக்கா அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? மொட்டை பெடிஷன் மாதிரி இருக்குமே. யுவர்ஸ் சின்சியர்லி, யுவர்ஸ் ட்ரூலி, ஏதோ ஒன்று போட்டு கையெழுத்து போடுவோம் இல்லையா, அந்த சிக்னேச்சர் தான் பூஜை பண்ணும்போது நம்ம சொல்கிற சங்கல்ப மந்திரம். என்னுடைய குடும்பம் க்ஷேமமாக இருப்பதற்காகவும் நான் ஆரோக்கியமாக இருப்பதற்காக, அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் 4 செல்வங்களும் எனக்கு கிடைப்பதற்காக, அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குவதற்காக, நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீய பலன்களெல்லாம் விலகுவதற்காக, ஆரோக்கியமாக வாழ்வதற்காக, தீர்க்காயுசாக வாழ்வதற்காக, அனைத்து விதமான எனது நியாயமான விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக இறைவா உனக்கு நான் இந்த பூஜையை செய்கிறேன் அப்படின்னு சொல்றதா அந்த மந்திரம். அசி பூர்வோத்பவங்கண விசேஷன் விசிஷ்டாயாமஸ்யாம் சுபதிதோ அப்படின்னு ஒன்று சொன்னோடனே அவன் கோத்திரம், நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவான். ஆவயோகோ சகுடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் வியாபாரே தன கனக வஸ்து வாகன சித்தியர்த்தம் இப்படியெல்லாம் அவர் சொல்லுவார். மந்திரம் சொல்லிட்டு ஐயர் வந்து கடைசியில் என்ன பண்ணுவார், சிவாச்சாரிய முகேன கரிஷே அப்படின்னு அவர் எடுத்துகிட்டு போய் உள்ள போய் பண்ணுவார். இது ரொம்ப பேருக்கு இந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ், இந்த எதற்காக இதை செய்கிறோம் என்று தெரியாமல் தான் ரொம்ப அவையடக்கத்தோடு பணிவோடு ரொம்ப இதுவாக பவ்யமாக இருக்கிறதா நினச்சிட்டு எல்லாம் சாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. ஃப்ரம் அட்ரஸ் தான் நம்மளுடைய பேர், நட்சத்திரம். ஆகவே ஆலயத்திற்கு சென்றால் அங்கே பூஜை செய்யும் பொழுது நம்மளுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் சொல்லி செய்வதுதான் சரியான முறை. இன்றைக்கு பைரவர் வழிபாடு செய்கின்ற நாள். பைரவரை வழிபட்டால் அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் அனைத்து விதமான தீமைகளும் விலகும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. நீண்ட நெடுங்காலமாக அது நமது மக்களிடையே இருந்து வருகிறது. ஆதிசங்கரரே பைரவாஷ்டகம் என்று பாடியிருக்கிறார். காலபைரவாஷ்டகம் என்று காலபைரவர் மீது ஒரு 8 கன்னிகள் கொண்ட ஒரு வடமொழி ஸ்லோகத்தை ஆதிசங்கரர் பாடியிருக்கிறார். ஆகவே இது மிக பழமையானது என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஆகவே அனைவரும் இதை செய்ய வேண்டும். இன்றைக்கு கரிநாள். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாமில் சனி ராகு, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன். காலை 10:39 சந்திரன் மகர ராசியிலிருந்து நகர்ந்து கும்பத்திற்கு மாற்றமடைகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள் என்பதால் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். நன்மைகள் நடைபெறும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருடனும் நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே
நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நேரம் என்பதால் இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இதையெல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களது தொழிலிலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உயர்வீர்கள். குறிப்பாக மருத்துவத்துறையிலே நீங்கள் இருந்தால் அதிலே ஒரு மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. பாராட்டுகள், பட்டங்கள், விருதுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உணவுத்துறை சார்ந்தவர்கள், ஆடை அணிகலன் போன்ற துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம், தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள், பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிபவர்களுக்கு அயல்நாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு காலை 10:39 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே முக்கிய பணிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் காலை 10:40க்கு பிறகு செய்யவும். காலை நேரத்தை முக்கியமான சந்திப்புகளுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். ஏதேனும் முக்கியமான மீட்டிங்ஸ் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் ஒரு 11 o'clock மேலே வச்சுக்கோங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு காலை பகுதி மிகச் சிறப்பாக இருக்கிறது. காலை 10:30 மணிக்கு முன்பாக நீங்கள் உங்களது முக்கிய பணிகளை எல்லாம் முடித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அன்றாட கடமைகளை மட்டும் செய்ய வேண்டும். டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் ஆஃப்டர் 10:30 செய்யணும். ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தை, கையெழுத்து போடுவது, ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவது அல்லது ஏதாவது முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் பிஃபோர் 10:30 பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா தள்ளி வச்சுருங்க ஒரு 3 நாளைக்கு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை காலை 10:39க்கு பிறகு என்பதால் நீங்கள் முக்கிய பணிகளை தவிர்த்து விடுவது நல்லது. அதிலும் ரொம்ப முக்கியமான நெகோசியேஷன்ஸ், பணம் கொடுக்கறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் பூஜை செய்துவிட்டு வாருங்கள். பைரவர் சன்னதியில் அர்ச்சனை பண்ண, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வில்வம் கிடைத்தால் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது மிக சிறப்பு. வில்வார்ச்சனை செய்வது மிக மிக விசேஷமானது. பைரவர் வழிபாடு என்பது சீர்காழியிலே மிக சிறப்பாக நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே ஸ்வர்ணகால பைரவர் என்று அங்கே இருக்கின்ற ஒரு பைரவரை எடுத்து வெளியே கொண்டு வந்து ஒவ்வொரு கால பூஜையிலும் பைரவருக்கு தனியாக அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து, அர்ச்சனைகள் எல்லாம் செய்து, வடமாலை சாத்தி மிகச் சிறப்பாக செய்வார்கள். அப்படி குறிப்பிட்ட சில தலங்களிலே பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதை தவிர அனைத்து சிவன் கோவில்களிலும் பைரவர் சன்னதி இருக்கும். அந்த பைரவருக்கு சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும். அதிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களுக்கு காலை 10:39 முதல் சந்திராஷ்டமம் என்பதால் இறை வழிபாட்டிற்கு இந்நாளை ஒதுக்கி விடுவது நல்லது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகமான நாள். பணமழை தான், அப்படியே கொட்டும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், என்ன தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், உங்களது தொழிலிலே அமோகமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே வரப்போகிறது. பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு மிகவும் சிறப்பான நிலையிலே, வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. 9ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். 9க்குடையவன் 2 சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொட்டது துலங்கும் நேரம் இது. 2ஆம் இடத்திலே சனி வக்கரகதியிலே வந்து கொண்டிருக்கிறது. வக்கர சனியால் ஒரு சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் என்றாலும் நீங்கள் இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள். போராட்டம் நடைபெற்றாலும் இறுதி வெற்றி யாருக்கு என்பதுதானே முக்கியம். போராட்டம் என்பது இருக்கத்தான் செய்யும், ஆனால் இறுதி வெற்றி யாருக்கு என்பதுதான் முக்கியம். ஆகவே உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இன்னைக்கு தேய்பிறை, அஷ்டமி, கரிநாள்லாம் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம், ராசியில் சனி உச்சம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும், மிகப்பெரிய சாதனைகளை செய்வீர்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். கலைத்துறை தொடர்பான அனைத்து பிரிவில் உள்ளவர்களுக்கும் இந்த நாளிலே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், மருந்து பொருள் விற்பனையாளர்கள், ஃபார்மா லைனில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறை சார்ந்த பிற தொழில்களில் இருப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் ஒன்றாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் கல்வித்துறை சார்ந்தவர்கள், கல்வி பயிலும் மாணவ மாணவியர் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சட்ட வல்லுநர்கள், வழக்குரைஞர்கள் ஆகியோர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். நிதி நிர்வாகம் செய்கின்றவர்கள், ஆடிட்டர்கள், ஃபைனான்ஸ் கன்சல்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே தேய்பிறை சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் தள்ளி போகும். இப்பொழுது வளர்ச்சிகள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சந்திரன் காலை 10:39 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடமாகிய கும்பத்திற்கு சென்று விடுகிறது. அவிட்டம் 1, 2ஆம் பாதத்திலே 2ஆம் பாதத்தில் காலை 10:39 வரை இருந்துவிட்டு பிறகு 3ஆம் பாதம் சென்று விடுகிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் நினைத்ததை சாதித்து விடுவீர்கள். எப்பாடுபட்டேனும் உங்களது குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களது இலக்கு எதுவோ அதை நீங்கள் எட்டி பிடித்து விடுவீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 12ஆம் இடமாகிய கும்பத்திற்கு வந்து விடுகிறது. பலவீனமான சந்திரன் தான் என்றாலும் ராசி அதிபதி பலமாக இருக்கின்ற காரணத்தினாலும் ராசி அதிபதியின் பார்வையில் சந்திரன் வந்து விடுகிறது என்பதாலும் நன்மை நடைபெறும். அல்லது தீமை நடைபெறாமல் இருக்கும். தீமை நடைபெறாமல் இருந்தாலே அதுவே ஒரு நன்மை தானே. ஆகவே சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது 10:39க்கு. குருவின் பார்வையில் சந்திரன் வந்து விடுகிறது என்பதால் அது நன்மையை செய்யும். ஆகவே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட திருமுறை தலங்கள் 276 என்னும் தொடரினை பார்த்து வருகிறோம். மயிலை முதல் கைலை வரை சிவஸ்தல பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களை என்னோடு இந்த புனித தல யாத்திரைக்கு நான் அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் அனைவரும் என்னோடு இப்பொழுது தலப்பயணம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். தொண்டை நாட்டு தேவாரத்தலங்களிலே 9வதாக நாம் பார்த்து கொண்டிருப்பது திருக்கழுகுன்றம். திருக்கழுகுன்றம் போய் தீர்த்த யாத்திரை பண்ண போறியான்னு கேட்பாங்க. நல்லா யாராவது திருக்கழுகுன்றம் போறேன்னா நீ என்ன அதுக்குள்ள தீர்த்த யாத்திரை கிளம்பிட்டியா அப்படிம்பாங்க. தீர்த்த யாத்திரைக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது திருக்கழுகுன்றம். காசி ராமேஸ்வரம் போக முடியாதவர்கள் திருக்கழுகுன்றம் போய் தீர்த்தம் ஸ்நானம் பண்ணிட்டு வருவாங்களாம். ஒரு பாட்டில் கூட வரும், சினிமா பாட்டிலே வரும், தீர்த்த யாத்திரைக்கு ராமேஸ்வரமும் திருக்கழுகுன்றமும் ஏனோ அப்படின்னு. அது அந்த அளவுக்கு ஃபேமஸ். அது தீர்த்த யாத்திரைக்கு ராமேஸ்வரமும் திருக்கழுகுன்றமும் ஏனோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி தீர்த்த யாத்திரை அப்படின்னும் பொழுது காசி ராமேஸ்வரம் திருக்கழுகுன்றம் இதெல்லாம் மிக மிக முக்கியமான தலங்கள். காசி ராமேஸ்வரத்திற்கு இணையான தலம் என்று சொல்லலாம் திருக்கழுகுன்றத்தை, தவறே இல்லை. ஏனென்றால் இங்கே வருகின்ற கழுகு இருக்கிறதே அதை பற்றி ஒரு செய்தி.
காலையிலே கங்கையில் அது நீராடுமாம் அந்த கழுகு. காசியில் கங்கையில் அப்படி படன்னு இறகெல்லாம் அதோடைய ரெக்கையை அடிச்சுட்டு அதில் குளிச்சுட்டு அங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சுன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு திருக்கழுகுன்றம் வந்துருமா போயிங் ஸ்பீடில். அதுதான் பறவைகளுடைய ஸ்பீடு. அது கரெக்டாக மத்தியானம் லஞ்சுக்கு திருக்கழுகுன்றம் வந்துடும். திருக்கழுகுன்றத்தில் வந்து சர்க்கரை பொங்கலும் நெய்யும் கொடுப்பார் தேசிகர். அங்கே அதை சாப்பிட்டு விட்டு அங்கேருந்து ராமேஸ்வரம் போகும். ராமேஸ்வரத்திலே மாலை இருந்து விட்டு அங்கேருந்து சிதம்பரம் வந்து இரவு தங்கி விடுமாம். சிதம்பரத்திலிருந்து மறுபடியும் காசி, காசியிலிருந்து திருக்கழுகுன்றம், திருக்கழுகுன்றத்திலிருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்திலிருந்து சிதம்பரம். இது வந்து டெய்லி தினசரி இப்படி இந்தியாவிலே உள்ள இந்த 4 தலங்களுக்கு இந்த கழுகுகள் பறந்து வந்து கொண்டிருந்தன. இன்றைக்கு நேற்றைக்கல்ல, அது பல வருடங்களாக, பல நூற்றாண்டுகளாக, நமக்கு சரித்திரம் தெரிந்த நாளாக, அதற்கு முன்பிருந்தே மிக பழமையான நூல்களிலெல்லாம் இந்த கழுகு வருவது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. வடநாட்டவர்கள் இந்த தலத்தை பட்சி தீர்த்தம் என்று தான் சொல்வார்கள். பட்சி தீர்த்தம் சொன்னாதான் தெரியும் அவங்களுக்கு, திருக்கழுகுன்றம்னு சொன்னால் தெரியாது. நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்கெல்லாம் நீ வந்து சவுத்துக்கு போறியே, எங்கெல்லாம் பார்க்க போகிற அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ராமேஸ்வரம் போவோம், பட்சி தீர்த்தம் போவோம், மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போவோம், கன்னியாகுமரி போவோம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோதான் தெரியும். திருப்பதி ஒன்று சொல்லுவாங்க, பாலாஜி. இதெல்லாம் தான் வடநாட்டிலிருந்து தென்னிந்தியாவிற்கு யாத்திரைக்காக வருபவர்கள் பார்க்கக்கூடிய இடங்கள். சென்னையில் வந்து இறங்கிட்டு திருக்கழுகுன்றம், ராமேஸ்வரம், மதுரை, கன்னியாகுமரி, திருப்பதி இதை பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க அவங்க ஊருக்கு. அவங்க இவ்வளோதான் மெயினாக பார்க்கணுன்னு வருவாங்க. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த, அந்த அளவிற்கு பிரபலமான ஒரு தலம் இந்த பட்சி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்ற திருக்கழுகுன்றம். திருக்கழுகுன்றத்திலே வருகின்ற இந்த பறவைகள் அண்மை காலமாக வரவில்லை. சற்றேறக்குறைய ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் வரை இந்த பறவைகள் அங்கே வந்து கொண்டிருந்தன. கழுகு வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு வர்றது வந்து ஒரு 20 இயர்ஸ் முன்னால் வரைக்கும் கூட வந்துட்டு இருந்தது. 1991, 92 வாக்கிலே அது வந்து கொண்டிருந்து அதன் பிறகுதான் வரவில்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் வந்து நிறைய தரம் போயிருக்கேன், போய் அங்கே போய் பார்த்துருக்கேன். அந்த மத்தியானம் அந்த கழுகு வரும்போது சாப்பாடு வைப்பாங்க, அது வந்து அது சாப்பிட்டு போகும். அது வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். இது எங்கேருந்து அந்த கரெக்டாக தினமும் அந்த நேரத்துக்கு வருதுன்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் அது ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அது ரொம்ப வருடங்களாக அந்த ஆச்சரியம் நீடித்து கொண்டே இருந்தது. நம்ம வீட்டிலலாம் பசங்க எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போய் சுற்றிட்டு கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு வந்தாக்க சொல்லுவாங்க, வந்துடுத்துப்பா திருக்கழுகுன்றம் கழுகு, எங்கேயோ சுற்றி விட்டு கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு பசங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து கோச்சுக்குவாங்க. அதுக்கு திட்டுறதுக்கு திருக்கழுகுன்றம் கழுகு மாதிரி கரெக்டாக சாப்பாட்டு வேலைக்கு வந்துடுவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த திருக்கழுகுன்றம் கழுகுன்றது அவ்வளோ ஃபேமஸ். அது எங்கே போகுது, அது எங்கே வருதுங்கிறதெல்லாம் வந்து பின்னால் அது ஒரு சில கதைகள் இதெல்லாம் சொல்கிறாங்க. காசியில் குளிக்கும், இங்கே வந்து சாப்பிடும், அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போகும், சிதம்பரம் போகுன்றதெல்லாம் நம்ம வந்து நூல்களிலே, பழைய நூல்களிலெல்லாம் இந்த சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்றைத்தான் நான் சொல்கிறேன். ஆனால் தினசரி மதிய உணவிற்கு கழுகுகள் அங்கே வந்து கொண்டிருந்தன. அது ஒரு 20 வருட காலமாக வரவில்லை. அதற்கு பலவிதமான காரணங்கள், ஏன் வரவில்லை அப்படிங்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு யுகத்திலும் 2 பேர் கழுகாக பிறந்து இங்கே வந்து தினசரி வழிபாடு செய்து கொண்டிருந்தனர். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த சாபம் நீங்குவதற்காக அவர்கள் வழிபாடு செய்தனர். அதன் பிறகு அவர்களுக்கு சாப நிவர்த்தியாகிவிட்டது, சென்று விட்டனர். அல்லது வேறு யாரேனும் ரிஷிகள் மீண்டும் வந்து கழுகாக வந்து இங்கே வழிபடுவதற்கு வரலாம். மீண்டும் கழுகு வரும். இடையிடையே சில வருடங்கள் அது இல்லாமல் இருக்கும், மீண்டும் கழுகுகள் வரும். அது யார் யாரெல்லாம் கழுகாக வந்தார்கள், அவர்கள் ஏன் கழுகாக உருவெடுத்து வர வேண்டும் தன்னுடைய சுயரூபத்திலே வராமல், யாருக்கெல்லாம் அந்த கழுகாக வரக்கூடிய ஒரு அவசியம் ஏற்பட்டது என்பதை பற்றியெல்லாம் நிறைய புராண கதைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரம்மாவின் குமாரர்களாகிய எண்மர் சிவபெருமானை குறித்து தவம் செய்கிறார்கள். அவர்களிலே அவர்களின் தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அவர்கள் வேறு ஒரு பலனை குறித்து தவம் செய்கிறார்கள். ஆனால் ஈஸ்வரன் பிரத்யட்சமான பிறகு அவரிடம் வேறு ஒரு வரத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் தவம் செய்த நோக்கம் வேறு, இப்பொழுது நீங்கள் கேட்கின்ற வரம் வேறாக இருக்கிறதே, ஏன் இந்த முரண்பாடு உங்களுக்கு? பிரம்மபுத்திரர்களாக இருந்து நீங்கள் இப்படி பொய் சொல்லலாமா? வேறு ஒன்றை குறித்து தவம் செய்தீர்கள், வந்த பிறகு வேறு ஒரு விஷயத்தை கேட்கிறீர்கள், அதை விட்டு விட்டீர்கள், ஏன் இப்படி என்று அவருக்கு கோபம் வருகிறது. நீங்கள் 8 பேரும் கழுகாகவே மாறிவிடுங்கள், நீங்கள் கழுகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்
சாபம் கொடுத்து விடுகிறார். பிறகு அவர்கள் தங்களுடைய தவற்றை உணர்ந்து, என்ன இருந்தாலும் இத்தனை வருஷம் தவம் பண்ணியிருக்கோம், கடும் தவம் ஏற்றி இருக்கிறோம், அதற்கு நீங்கள் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, யாம் உரையும் வேதகிரியிலே வந்து வழிபாடு செய்யுங்கள். வேதகிரி என்று அழைக்கப்படுகின்ற திருக்கழுகுன்றம், வேதகிரீஸ்வரர் அந்த மலையை வந்து வலம் வந்து அந்த மலையை சுற்றி வந்து எம்மை வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளினார் என்பது புராண கதை. அதனால் 92க்கு அப்புறம் ஏன் கழுகு வரல அப்படின்னா, அதோடைய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அதெல்லாம் கழுகாக வந்துட்டு இருந்திருக்கலாம். அது பிறகு அதுக்கு சிவபெருமான் அந்த கேட்ட வரத்தை அளித்து சாயுஜ்ய பதவியை கொடுத்து அவற்றை மேல் உலகத்திற்கு அனுப்பியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் கழுகு வராததற்கான காரணம். இந்த கழுகாக வந்தவர்கள் யார், அவர்களுக்கு இப்பொழுது அந்த எந்தெந்த யுகத்திலே யார் யார் கழுகாக வந்தார்கள் என்பதையெல்லாம் வரவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சிகளிலே நான் சொல்லவிருக்கிறேன். இன்னும் இந்த தலத்தை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கின்றன. நமக்கு என்ன பரிகாரங்கள் எல்லாம் அங்கே செய்து கொள்ள முடியும் என்பதை பற்றியும் சொல்லவிருக்கிறேன். இன்றைய நாட்களிலே மக்களுக்கு காமியார்த்த பக்தி தான் சற்று அதிகமாக இருக்கிறது, நிஷ்காமிய பக்தியை விட. இறைவனை வழிபட வேண்டும். நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம், நமக்கு இந்த பிறவியை அவன் கொடுத்திருக்கிறான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது. எந்த குறையும் இல்லாமல் நாம் பிறந்திருக்கிறோம். ஆகவே நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு வழிபடுபவர்கள் மிக குறைவாகிவிட்டார்கள். 5% கூட இல்லை இன்னைக்கு. அந்த மாதிரி கடவுளை வழிபடுவது நமது கடமை அப்படின்றத உணர்ந்தவர்கள் மிக குறைவு. என்ன சாமியை வழிபட்டால் என்ன கிடைக்கும், எந்த கோயிலுக்கு போனால் என்ன எனக்கு பலன் கிடைக்கும்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு நாடு போய்கொண்டு இருக்கிறது. ஏதேனும் ஒன்றை எதிர்பார்த்துத்தான் இறைவனை வழிபட வேண்டும் என்னும் நிலைக்கு மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கு தகுந்தாற் போல காமியார்த்த பக்தியாக இருப்பவர்களுக்கு இங்கு சென்றால் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன பரிகாரங்களுக்காக இங்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றியும் இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்லவிருக்கிறேன். தொடர்ந்து திருக்கழுகுன்றம் பற்றிய தகவல்களை நீங்கள் என்னோடு சேர்ந்து பார்த்து வாருங்கள். நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். सदा विमुक्ति साधकं कलाधरावतंसकं मिलासि लोकरक्षकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम्. भीकरं नवोदितार्कभास्वरं नमः सुरारिनिर्जरं नताधिकापदुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं परात्परं निरन्तरम्. शङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरे भवत्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतं नमस्करोमि भास्वरं नमस्करोमि भास्वरम्.
मार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारि पूर्वनन्दनं सुरारि गर्वचर्वणं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणं भजे पुराणवारणम् कान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तराय कृन्तनं कृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततं विचिन्तयामि सन्ततम् महागणेश पञ्चरत्नम् आदरेण योन्वहौ प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरौ अरोगताम् अदोषताम् सुसाहितीं सुपुत्रताम् समाहितायुरष्टभूतिम् अभ्युपैति सोचिरा அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மகான்களின் தரிசனம் பெற இந்த பகுதியில் யோகீஸ்வர யாக்ஞவல்கியரை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். நாம் ஜனக மகாராஜா யாகம் செய்தார். அதில் பிரம்மனிஷ்டர் யார் அப்படின்னு தீர்மானம் பண்ண பண்ணுறதுக்காக அந்த யாகத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வந்தோம். இப்போ ஜனகர் அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். 1000 பசுக்கள் இந்த பசுமாடு கொம்பு இருக்கு இல்லையா, அந்த 1000 பசுவுக்குமே அப்படியே தங்கத்தை அப்படியே கவச்ச மாதிரி போட்டு விட்டு கொம்பு, இந்த சில கிராமத்தில் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் பார்த்துருக்கலாங்க, பரிசம்பேட்டையில் இந்த பொங்கல் விழாம்போது இந்த கொம்புக்கு நுனி இருக்குது பாருங்க, அதுக்கு மட்டும் ஒரு கொப்பு மாதிரி போட்டிருப்பா. அப்படி இல்லை, பூன் மாதிரி அப்படி இல்லை, அந்த கொம்பு முழுசுமே தங்கத்தை வச்சு அப்படியே கவச்சோம். இந்த 4 குழம்பும் வெளியில் தெரியாதபடி அந்த 4 குழம்புக்கும் அப்படியே தங்க கவச்சம். இந்த குழம்புக்கு பின்னங்கால் இருக்கு இல்லையா, அதுக்கு 2 இப்படி நீட்டின்னு இருக்கும். பின்னங்காலில் குழம்புக்கு கொஞ்சம் மேலே அதுக்கும் தங்க கவச்சம். சொல்லும்போதே ஏண்டா வேதத்தில் கொட்டிக்கிற தங்கம் வைக்கிற விலையிலன்னு திட்டுகள் தெரியறது. என்ன பண்ணுறது? 1000 பசுக்களை இப்படி அலங்காரம் பண்ணிட்டு ஜனகர் அறிவிப்பு செய்தார். பிரம்மனிஷ்டர்கள் யாரோ இந்த சபையில், அவர்கள் தாங்கள் பிரம்மனிஷ்டர்கள் என்பதை இந்த சபையில் நிரூபித்துவிட்டு இதோ இந்த 1000 பசுக்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம்னர். நேரம் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் சொல்லிகிட்டே இருங்கோ. இப்படி இவ்வளவு நேரம் கடந்தும் ஒத்தராவது வாயை திறந்து ஒரு வார்த்தை பதில் சொல்லலை. பார்த்தார் நம்ம யோகீஸ்வரர், எழுந்தார். அப்பா குழந்தைங்க வாடா. சாமஸ்ரவன்னு பேர், அவனுடைய பேர் சாமஸ்ரவன். குழந்தை சாமஸ்ரவாங்க ஓடிவா. குருநாதா, இந்த 1000 பசுக்குள்ளேயும் நம்ம ஆசிரமத்துக்கு ஓட்டின்னு போடான்ட்டார். அவன் அந்த பிள்ளையாண்டனும் தயாரான்ட்டான். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த இந்த சபையில் உடனே ஒரு சலசலப்பு, ஒரு வெறுப்பு, கூச்சல். என்னையா மனுஷ ஜாதி, ஒன்று நீயாவது வாழணும் அல்லது அடுத்தவனையாவது வாழ விடணும். என்றைக்கும் இது மனிதர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். இதில் படித்தவன் என்ன படிக்காதவன் என்ன, எடை போங்க சார், எல்லாம் ஒரே இதுவாக தான் இருக்கு. யாக்ஞவல்கியர் அப்படி சொன்ன உடனே சபையில் இருந்த மற்ற அவ்வளவு பேர்கள், யாக்ஞவல்கியா எங்களை அவமானப்படுத்துகிறாய், நீ மட்டும் பிரம்மனிஷ்டன்னா நாங்களாம் எதுக்குடாப்ப, நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? சுவாமி, என்ன பிரம்மனிஷ்டன்னு இப்போ நான் ஒன்றும் சொல்லலையே, இப்போ எந்த தைரியத்தில் மாடுகளை இப்படி செய்ய சொன்னாய்? இங்கே யாரானு நீங்கள் இவ்வளோ பிரம்மனிஷ்டால் இருக்கீள்,
யாரானு நீங்கள் சொல்லிட்டு மாடு எடுத்துப்பேன்னு பார்த்தேன், யாரும் எடுத்துக்கல. அதுக்காக ஆசைப்பட்டு நீ எடுத்துக்கொண்டு போகிறா? ஆசைப்பட்டு எடுத்துன்னு போல சுவாமி. என் ஆசிரமத்தில் என் யாக கைங்கரியங்களுக்கும் என்னுடைய அந்த சிஷ்ய ஓடிகளுக்கும் இந்த மாடுகள் உதவியாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ நான் எடுத்துன்னு போடான்னு சொன்னேன். முடியாது, வாதப்போர். முடியாது, வாதப்போர். வேற என்ன பண்ணுறது? உட்காண்டார் நம்மாள் யோகீஸ்வரர். அவரவர்கள் கேள்வி கணைகளை தொடுக்கிறார்கள். கேள்வி கணைகளை தொடுக்கிறார்கள், சொல்லிக்கலாம். ஆனால் பதில் இல்லை. இவர் பதில் சொல்லிட்டார் கூட கிடையாது பதில். அவ்வளவுதான். வினாடி நேரம் டான் 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 டான்னு வந்துட்டுருக்கு அப்படியே பதில். அவ்வளவு பேரும் ஆடி போனார்கள். இதில் தான் கார்கி, கொஞ்சம் நிதானமாக இடைவெளி விட்டு பேர் சொல்லியிருக்கேன், கார்கி. இவரை இந்த பெண்மணிகளை எல்லாம் சில பேர் அந்த காலத்திலேயே பிரம்மவாதினிகள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்போ நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். என்ன, பெண்கள் வேதங்களில் கரை கண்டிருந்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மாபெரும் ஆதாரங்கள். கார்கி எழுந்து என்னெல்லாமோ கேள்வி கேட்குறா. எல்லாத்துக்கும் நம்மால் டான் டான் டான்னு அடிச்சு தள்ளிட்டு வர்றார். ஒரு இடத்துல கேள்வி கேட்டால் யோகீஸ்வரர் எச்சரிக்கை பண்ணினார், கார்கி வரம்பு மீறுகிறாய், மீறக்கூடாது அப்படின்னு. உடனே அந்த அம்மா வாய் மூடின்ட்டான். இந்த வாத போரில் அவ்வளவு பேர்களும் தோற்று போனார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று கேட்க கடைசியில் வைசம்பாயினர் விடுறதா இல்லை, முடியாது. யாக்கியவல்கியர் இவ்வளவு சொல்லியுமே அவர் கேட்கல. ஆனால் நம்ம அம்மா கார்கி இருக்கா இல்லையா, எழுந்தா. இந்த சபையில் இந்த யோகீஸ்வரருக்கு இணையாக, இவருக்கு மேலே இல்லை, இவருக்கு இணையாக கூட யாரும் கிடையாது. நாம் அவ்வளவு பேரும் இவரை பிரம்மனிஷ்டர் என்று சொல்லி தலை வணங்கித்தான் ஆகணும் என்று சொல்கின்றார். ஆனால் வைசம்பாயனர் அதை ஒப்புக்கொள்வதாக இல்லை. அடியனுக்கே சொல்ல மனசு வரலையே, என்ன பண்ணுறது போங்க. பிரம்மனிஷ்டரான நம்மால் பார்த்தார் யோகீஸ்வரர். அப்பா சொல்கிறது நீரும் கேட்குறதா இல்லை, இதுவோ சபை சதசில் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம 2 பேருக்கு நடுவராக யாரை வைக்கிறது தீர்ப்பு சொல்கிறதுக்கு? அதனால் ஒன்று பண்ணலான்னு தங்க தர்பை, தங்கத்தில் தர்பை, அதை அழகாக அங்கே வச்சுவிட்டு இது நடுவராக இருந்து தீர்ப்பளிக்கட்டும். ஆனால் யார் தோற்று போகிறார்களோ, தவறு செய்கிறார்களோ அவர்கள் தலையை இது வாங்கிவிடும். போட்டி துமுகுகின்றது. என்ன நடந்தது என்று அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அந்த ஞானிகளும் மகான்களும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்களை வாரி வழங்க வேண்டுவோம். அவர்கள் வழங்குவார்கள். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்தவி கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ நீங்கள் கடிதம் போட்டிருக்கவங்க ரகுநாதன் அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து கடிதம் எழுதியிருக்கீங்க. மிக நீண்ட கடிதம் எழுதியிருக்கீங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே செய்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதாகவும், திருப்பி கூட்டு முயற்சியில் தொழில் செய்ததாகவும், புதுசாக இப்போ ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. உங்கள் சகோதரர் அது சம்பந்தமான தொழிலே இருந்து இப்போ அவர் அதிலேருந்து விலகி உங்களோட பார்ட்னர்ஷிப்பாக சேரலான்னு பார்க்குறதாகவும், இப்போ ஏற்கனவே 2 முறை உங்களுக்கு தொழில் நட்டமானதுனால இப்போ புதுசாக நம்ம தொடங்குற தொழில் வெற்றி பெறுமா, இல்லை கடன் வாங்குறதுல பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே இருந்த கடன்களை இன்னும் கொஞ்சம் அடைக்கல பாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதனால் சொந்த தொழிலில் வெற்றி பெற முடியுமா அப்படின்றது உங்களோட சந்தேகம். இல்லை இந்த தொழிலில் சொந்த தொழிலில் மறைமுகமான போட்டி பிரச்சனைகள் வருமா, இல்லை மறுபடியும் கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்கிறதுக்குரிய சாத்தியம் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. நீங்கள் பிறந்தது சதய நட்சத்திரம், கும்பராசி, தனுர் லக்னம், புரட்டாசி மாதம் பிறந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது புதன் உங்களுக்கு செய்வார். கட்டாயம் புதன் செய்யக்கூடியவர் செய்வார். உங்களுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தில் பிறந்திருக்கீங்க. புதன் தசை நடக்கிறது. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாலும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி நிகழ்காலத்தில் வராதுன்னு உறுதியாக சொல்லலாம். அதனால் உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில், அப்புறம் உங்கள் சகோதரரோடு நீங்கள் செய்கிற முயற்சி 2மே பலித்தமாகும். இது நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இந்த முறை நீங்கள் எடுக்கிற முயற்சி
ஒரு 11 மாத காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 6லேருந்து 8 வருடம் இது ரொம்ப உச்சத்தில் இந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக போகும். கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கடன் அடைக்கவும், புதுசாக இப்போ நீங்கள் வாங்க போகிற கடன்களை அடைக்கவும் இது உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் வீடு மேலே வாங்கியிருந்த கடனை கண்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சொந்த வீடு யோகம் உள்ள ஜாதகம், பூமி காரகனும் பூமி ஸ்தானாதிபதியும் பலமாக இருக்காங்க. அதனால் சொந்த வீடு வாகனம் கட்டாயம் உண்டு. அதனால் வீடு மேலே இருக்கக்கூடிய கடன் குறையும், பிரச்சனை தீரும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். பரிகாரம்னு சொல்லும்பொழுது பொதுவாக மலை மேல் உள்ள முருகப்பெருமானை பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையை அமையும். சத்ரு பயம் விலகும். முடிஞ்சால் சண்முக கவச்சம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சொல்லிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எது செய்கிறதா இருந்தாலும் முருகனை பூஜித்து செய்யுங்க. சிறப்பான வெற்றியை நீங்கள் சந்திக்க முடியும். அதனால் இப்போ நீங்கள் ஈடுபட நினைக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தொழில் தான். அது ராசியில் மட்டும் இல்லை, நவாம்ச பலத்தோடையும் இருக்கார். அதனால் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில் செய்யலாம். அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெளிநாடு அனுப்பக்கூடிய பொருள் உங்கள் ஜாதக ரீதியாக அழுகக்கூடிய பொருள் நீங்கள் அனுப்பாமல் இருக்கலாம். இப்போ அழுகக்கூடிய பொருள்னால் காய்கறி, உங்களுக்கு தேங்காய், இந்த மாதிரி அழுகக்கூடிய பொருளை நீங்கள் அனுப்பாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் நவீனமான உபகரணங்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம் சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் சொல்லலாம், எந்திரங்கள் சம்மந்தமானது சொல்லலாம், உலோக சம்பந்தமான பொருள் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் அனுப்பலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். அதனால் இப்போ நீங்கள் ஈடுபட்டுள்ள ஒரு முயற்சி நல்ல பலன் தரும். இப்போ குரு பயிற்சி பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டாம். தசாபுத்தி அனுகூலமாக இருக்கும் பொழுது இப்போ வரப்போகிற குரு பயிற்சி பிரச்சனை தருமோன்ற பயத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம். அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்க்க வேண்டாம். சாதாரணமாக குரு பயிற்சி ஆகும்போது என்ன சாந்தி பண்ணணுமோ அது பண்ணிக்கங்க. இது பொதுவானது தான். ஏன்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைன்றது 10% தான் பிரச்சனை தரும். 90% தசாபுத்தியோட யோகம்தான். அதனால் இந்த 10% பிரச்சனையை பார்த்து நீங்கள் தயங்க வேண்டாம். நீங்கள் முழுமையான ஈடுபாடோடு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு வரும். நீங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பங்களும் சௌகரியமும் கால நேரமும் கூடி வந்தால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கச்ச நீங்கள் விநாயகர் பெருமானை முழுமையாக வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்ட சித்தி கட்டாயம் கிடைக்கும். விநாயகர் வழிபாடுன்றது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் விநாயகர் கோயிலுக்கு போய் பண்ணுங்கள். அப்படி இல்லை வீடுகள்லேயே பண்ண முடிஞ்சால் வசதி இருந்தால் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வசதி இருந்தால் கணபதி ஹோமம் பண்ணிக்கோங்க. ஆனால் வெற்றிக்கு ஒன்றும் பயப்படப்படியாக ஒன்றும் இல்லை உங்களோட. ஆனால் ஆரம்ப முயற்சிகள்லாம் என்ன முயற்சி முறையாக பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். முயற்சியை முறையாக பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் சகோதரரோட விஷயங்கள் தோல்வி ஆகிட்டால் சகோதரரோட பகை வருமானு பயப்படுறீங்க. அப்படிலாம் வராது, பகை எதுவும் வராது. நீங்கள் சகோதரரை நம்பி நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் எடுத்த முயற்சி பலித்தமாகக்கூடிய சூழ்நிலை கூடி வருது. அதனால் மறைமுக கடனும் நேரடியாக இருக்கக்கூடிய கடனும் வீடு மேலே இருக்கக்கூடிய உங்களோட கடனும் கட்டாயம் அடையும்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை உங்களால் கட்டாயம் காப்பாற்ற முடியும். நினச்சபடி இந்த காரியத்தை நீங்கள் சாதிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். சாதாரணமாக உங்களுக்கு குறிப்பிட்ட அதிர்ஷ்ட கிழமைன்னு எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா புதன்கிழமை எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் 4 நட்சத்திரங்கள்னு முழுமையாக பார்க்கணும்னு நினச்சா எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு ஜோதிடரை கலந்து பார்க்குறது தான் நல்லது. ஆனால் பொதுவாக நீங்கள் ஒரு காரியம் செய்யணும்னா புதன்கிழமை, அதாவது வழக்கமாக நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்க அதோடு இணைந்து இன்னும் ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை அன்றைக்கி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனாலும் சாதாரணமாக சந்திராஷ்டமத்தை கட்டாயம் தவிர்த்துருங்க. அதேமாதிரி நல்ல காரியங்கள் புதிய காரியமாக இருந்தால் ஒரு ஜோதிடரோட ஆலோசனை பேரில் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். மற்றபடி நீங்கள் எடுக்கிற காரியம் இப்போ வெற்றி பெற போகிறதுன்றதுனால நீங்கள் தைரியமாக முழு மூச்சோடு அதில் ஈடுபடலாம். நாளைக்கு இன்னொரு கேள்விக்கு பதில் பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து.